பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 12 ஆண்டுகளாக பயணிகள் எதிர்பார்க்கின்றன செங்கோட்டை தாம்பரம் இடையே தினசரி ரயில் இயக்கப்படுமா என கேள்வி எழும்பியுள்ளது. திருநங்கைகள் குலதெய்வமாக வணங்கும் கூத்தாண்டவர் கோவிலில் இன்று திருநங்கைகளுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. பழைய மரத்தளவாட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முதல் தளத்தில் வெளிமாநில பெண் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளார். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா நடந்த பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வேங்கிபாளையம் பாப்பங்காடு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் மகள் தமிழரசி வயது 30. இவரது அண்ணன் சரத்குமாரின் 4 வயது மகன் வீட்டுக்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் துப்பாக்கியை அங்கும் இங்குமாக நகர்த்திய நிலையில் அத்தையின் வயிற்றில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர் பலியாகியுள்ளார். சிறுவனின் விளையாட்டு அத்தையின் உயிரை பறித்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அருகே ஒரு கிராமத்தில் 6 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதத்தை விட எண்ணெய் மளிகை பொருட்களின் விலை கிலோவுக்கு ரூபாய் 10 முதல் ரூபாய் 250 வரை உயர்ந்துள்ளது. இதேபோல் பூண்டு விலையும் அதிகரித்துள்ளது. திருப்பூரில் தகுதியிருந்தும் பட்டியலில் பெயர் நீக்கம் குளறுபடி தொடர்வதால் வாக்காளர் அட்டையை ஆதாருடன் இணைக்க தேர்தல் ஆணையம் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 11 மாவட்ட கல்வி அதிகாரி காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியானது. சித்ரா பௌர்ணமியையொட்டி பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கினார். கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் பரவசமடைந்தனர். சென்னை முகப்பேர் பகுதியில் வாக்குப்பதிவால் மாநகராட்சி பள்ளி அலங்கோலமானதாக அப்பள்ளி மாணவி ஒருவர் மழலை மொழியில் சுட்டி காட்டியது தொடர்பாக இந்து தமிழ் திசை நாளிதழில் நேற்று செய்தி வெளியான நிலையில் மாநகராட்சி அதிகாரி ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகள் அல்லாதவர்களுக்கான பார்க்கிங் கட்டணத்தை உயர்த்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் விடுவித்ததை 11 ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஆய்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் என OPS சகோதரர் தரப்பு வழக்கறிஞர் வாதம் செய்துள்ளார். மக்களை அச்சுறுத்தி வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கும் பணிகளை மீண்டும் மேற்கொள்வதா என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதய மூச்சு திணறல் பாதிப்பு உள்ளவர்கள் வர வேண்டாம் என வெள்ளிங்கிரி மலையேறும் பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாட்டை வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு அரசியலுக்கு வருவேன், வண்டி இல்லாததால் ஓட்டு போட சைக்கிளில் சென்றேன் என மாணவரின் கேள்விக்கு நடிகர் விஷால் பதிலளித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் அடுத்த கொம்பல்லியை சேர்ந்த வாலிபர் குளத்து தண்ணீரில் மூழ்கி சாகப் போகிறேன், மனைவியிடம் அடி வாங்க முடியல என அலறியுள்ளார். பொதுமக்கள் அவரை காப்பாற்றி கரையேற்றினர். மாமியார் மருமகள் இடையேயான உறவு பெரும்பாலான குடும்பங்களில் எப்போதும் சண்டையாகவே இருக்கும் நிலையில் விதிவிலக்காக சில குடும்பங்களில் மட்டுமே மருமகள் மீது மாமியார் அதிக அன்பு காட்டுவார். அந்த வகையில் சீனாவில் குழந்தை பெற்றெடுத்து வந்த தன் மருமகளை லிஃப்ட் வசதி இல்லாததால் கிரேனை வாடகைக்கு எடுத்து மாமியார் அவரை அழைத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. மலேசியாவில் பயிற்சியின் போது 2 ஹெலிகாப்டர்கள் விழுந்து நொறுங்கியுள்ளது. மும்பையில் ஜனநாயக கடமையாற்ற காத்திருக்கும் பெண் 112 வயதிலும் தபால் ஓட்டு போட மறுத்துள்ளார். சதம் விளாசிய ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 54,760க்கும் விற்பனையானது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1,160 குறைந்துள்ளது. கிராமுக்கு ரூபாய் 145 குறைந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் 6,700க்கும் ஒரு சவரன் 53,600க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளில் வெப்ப அலை நிலவாது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.